காலை வணக்கம். எல்லாருமே வந்து மாடு வாங்குறத பத்தி கேட்டிருந்தாங்க. என்ன ரேட்ல மாடு வாங்கலாம் அப்படின்னு. மாடு வாங்குறத பொறுத்தளவுக்கு நம்ம 15 லிட்டர் கறவைங்கிறது தான் டார்கெட் நமக்கு. சரிங்களா? அதுக்கு மேல இருக்கக்கூடிய மாடுங்கள் வந்து நம்ம வாங்கலாம். ஆனா, அதுக்கு கீழ இருக்கிற மாடுகள் வாங்கி நம்ம பண்ணைக்கு வந்து செட் ஆகாது. பண்ணை முறைக்கு செட் ஆகாது. சரிங்களா? வீட்ல வச்சு வளர்க்குறவங்களுக்கு ஓகே. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, நம்ம வந்து பண்ணை முறையில வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதேமாரி சுழி சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பா உண்டு. சுழி இல்லாமல் மாடு வந்து எப்படின்னா, தலையில ஒரு சுழியும், முதுகுல ஒரு சுழி. ஓகே. அந்த சுழி தான் இருக்கணும். அந்த மாரி சுழி பார்த்து வாங்குறது ஓகேவா இருக்கும். நம்ம சுழி பார்க்காம வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சுழி நல்லா இருந்ததுன்னா, மாட்டு சுழி என்ன பண்ணுது அப்படிம்பாங்க. ஆனா இருந்தாலுமே வந்து நம்ம எதுவும் சொல்ல போறதில்ல. நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க மாட்ட பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மள வந்து ஏதோ ஒரு நம்ம கஷ்டத்துல தான் இருப்போம். எப்படின்னா, மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா கஷ்டத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா பணம் காசு இல்லாதனால தான் மாட்டு பண்ணை வச்சுருப்பாங்க கடன் வாங்கி. ஆனால் பணம் இருக்கிறவங்க யாருமே வந்து மாட்டு பண்ணை வச்சு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் வச்சுக்கிட்டுலாம் அதிக பேர் வந்து மாட்டு பண்ணைக்கு வர மாட்டாங்க. ஆனால் அவங்க வேறு வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் ஏன்டா 15 20 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நம்ம போய் மாட்டு பண்ணை வச்சுக்கிட்டு மாடு சாணி இழுத்து கிடக்கணுமா, நம்ம வேறு தொழிலுக்கு போகணும் போயிடுவாங்க. ஆனால் பணம் காசு இல்லாதவங்க தான் வந்து இந்த மாட்டு தொழிலுக்கு வருவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது அவங்க சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மாடு வாங்கினது 50,000 இருந்தாலும் 20,000 30,000 நம்ம விற்கிற வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துடும். அதனால் சுழி சுத்தம் பார்த்து மாடு வாங்குங்க. அதேமாரி ஒரு 15 லிட்டர் கறவைங்கிறது நமக்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதேமாரி வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து லோக்கல் மாடுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட்டு. லோக்கலில் மாடு வாங்கணும். சரிங்களா? நம்ம பொருளை நம்ம லோக்கலில் தான் விற்கிறோம். நம்மளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா லோக்கலில் மாடு வாங்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய அனைத்து தேவைகளும் இங்கேயே கிடைக்கும். நம்ம வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஏரியாவிலேயே வந்து அதனுடைய இதை முடிச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மாட்டை பார்த்துக்கிட்டே வெளில போய் மாடு வாங்க போக முடியாது. அன்னைக்கான வேலை கெட்டு போகும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சரிங்களா? மாடு லோக்கலில் வாங்குங்க. சுழி சுத்தம் பார்த்து வாங்குங்க. அதேமாதிரி முட்டுக்காலுக்கு மேலே மடி இருக்கணும். சரிங்களா? முட்டிக்காலுக்கு மேலே மடி இருக்கணும். அரைஞ்ச மாதிரி இருக்கணும். தோல் வந்து மெலிசு தோலாக இருக்கணும் மாட்டுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து நம்ம மாடு எடுக்கணும். ஓகேங்களா? மெல்சு தோல் அப்படின்னா நல்லா பால் இருக்கும். நிறைய முறைகள் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக வைக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து மாட்டு பண்ணை வச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். ஓகேங்களா?